ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புனித அந்தோணியாரின் பக்தர்களான ஜான்சன்பேட்டை பங்கின் நம்பிக்கையாளர்களே, சேலம் மறை மாவட்டத்தின் மற்ற பகுதிகளிலிருந்தும் இங்கே பக்தியோடு கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அருள் சகோதரிகளே, இணைந்து பள்ளி நிறைவேற்றும் அருள் பணியாளர்களே, தந்தை மறை மாவட்டத்தின் பொருளாளர் டேவிட் ஸ்டான்லி, இந்த திருத்தலத்தின் அதிபர் பங்கு தந்தை மரிய ஜோசப், உதவி தந்தை பிரான்சிஸ் சேவியர் ஆகிய அனைத்து அன்புள்ளங்களை உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதில், உங்களுக்கு இறைவார்த்தை அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் நினைவுகள் இத்தாலி நாட்டின் வடபகுதியில் இருக்கிற அந்த பதுவா நகரத்துக்கு செல்கின்றன. 1992 94 வரை ரோமையிலே நான் படித்து கொண்டிருந்த போது சில முறை அங்கே சென்று புனித அந்தோணியாரின் திருத்தலத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன். நம்முடைய சூரமங்கலத்தில் இருக்கிற நம்முடைய கொன்சாகா சகோதரிகளுடைய மடம் ஒன்று அங்கே இருக்கிறது. ஒரு மருத்துவமனையிலே பதுவாவிலே அவர்கள் எல்லாரும் பணிபுரிகிறார்கள். அதற்கு பிறகு 94க்கு பிறகு பல முறை எப்போதெல்லாம் ரோமைக்கு போகிறேனோ அப்போதெல்லாம் எப்படியாவது பதுவாவுக்கு போய் வர வேண்டும் என்று நான் விரும்பி சென்று அங்கே வேண்டியிருக்கிறேன். திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறேன். ஏன் இத்தாலிய மொழியிலே கூட மறையுரை கூட கொடுத்திருக்கிறேன். நன்னாக்கு அழியாத வரம் பெற்ற அந்த புனித அந்தோணியாருடைய நாக்கு அங்கே இருக்கிறது. அவருடைய புனிதமான கல்லறை அங்கே இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு திரு அவையில் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை தெரியும், புனித சூசையப்பரை தெரியும். அதற்கடுத்து நம்முடைய புனிதர் அந்தோணியாரைத்தான் பெரிதாக கொண்டாடுவதை முக்கியமாக நம்முடைய இந்திய நாட்டிலே நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நேற்று மாலை நான் மேல் நாரியப்பனூர் புனித அந்தோணியார் கோயிலிலே திருப்பலி நிறைவேற்றினேன். ஏராளமாக கூட்டம். மக்களுடைய பக்தியால் நானும் வளர்ந்தேன். உங்களை பார்த்து, எதிர்பார்ப்புகளை பார்த்து எனக்கும் ஆண்டவரிடமிருந்து நிறைய எதிர்பார்க்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும் என்று அதிகமாக ஆசை. வாட் எ லைஃப்! எத்தகைய வாழ்வு! பல முறை இந்த நவநாட்களினோடே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் மீண்டும் நினைத்து பார்க்க நான் அழைக்கிறேன். 1195 பிறந்தார். ஒரு பிரபு குடும்பத்தில், பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தார். அவரை தொடக்கத்திலே போர்ச்சுகல் நாட்டிலே அந்த லிஸ்பன் கத்தீட்ரல் பேராலயத்தில் குருக்கள் இருந்தார்கள். அவர்களிடம் கற்றுக்கொள்ளுமாறு அவரை அனுப்பினார்கள். 15 வயசில் அவர் அகுஸ்தீனிய சபைக்கு போக வேண்டும் என்று அந்த இல்லத்துக்கு போனார். அங்கே போனால் அது கொஞ்சம் வீட்டை விட்டு வெகு தொலைவிலே இல்லை. 2 ஆண்டுகள் தான் அங்கே இருந்தார். ஒரு 17 வயது சிறுவன். எல்லாம் விசிட்டர் வராங்க, உறவினர்லாம் வராங்க, தொந்தரவாக இருக்குது, ஒழுங்காக படிக்க முடியல, ஜெபிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறத பார்த்தீங்களா? இங்கே இருக்கக்கூடாது. இன்னும் தூரமாக அந்த காலத்தில் போர்ச்சுகல் நாட்டில் தலைநகரமான
கோயம்புரான்ற இடத்துக்கு நானே போகிறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இன்னொரு மடத்துக்கு போனார் 17 வயதில். அந்த 17 வயதிலிருந்து 25 வயது வரைக்கும் ஜெபம், கடினமான வேலை, வீட்டு வேலை, அந்த இல்லத்தில் இருக்கிற வேலை, எல்லாவற்றிடம் முக்கியமாக படிப்பு. எதை படித்தார்? விவிலியத்தை படித்தார். பைபிளை நல்லா படித்தார். எந்த அளவுக்கு என்றால் நான் பலமுறை பல இடங்களிலே சொல்லுவேன். திருத்தந்தை அன்றைக்கு சொன்னார், பைபிளை எரிச்சிட்டா கூட பரவாயில்ல, நம்ம அந்தோணியாருக்கு அவ்வளவு நினைவாற்றல், அவர் பைபிளை நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் சொல்ல சொல்ல நம்ம திருப்பி எழுதிக்கலான்னு சொன்னார் திருத்தந்தை. பாருங்கள், அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய அந்தோணியா. 25 வயதில், 25 வயசு வரைக்கும் அவருக்கு பேர் ஃபெர்டினாண்ட், அந்தோணியார் கிடையாது, ஃபெர்டினாண்ட் என்ற பேர் தான் அவருக்கு. அந்த நேரத்தில் தான் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 5 பேர் மொரோக்கோவுக்கு போயிட்டு அங்கே வேத சாட்சிகளாக மரித்தார்கள். டோன் பெத்ரோன்னு ஒரு சாமியார் வந்து அவர்களுடைய திருப்பண்டங்கள், ரெலிக்ஸை வந்து அங்கே கொண்டு வந்தார். அதை பார்த்த உடனே, நானும் ஆண்டவருக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அந்த முயற்சியினால் உயிரையை கையளித்தாலும் பரவாயில்லை, என்னை வந்து அகஸ்தினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்த்துக்குவீங்களா? ஒரே ஒரு கண்டிஷன், என்னை மொரோக்கோவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். மொரோக்கோவுக்கு அனுப்பினார்கள். பாருங்க, நிமோனியா, காய்ச்சல் வந்தது, நீ இங்கே சரிப்பட்டு வரமாட்டேன், திருப்பி போ என்று மீண்டுமாக போர்ச்சுகலுக்கு அனுப்புகிறார்கள். கப்பல் திசை மாறியது. அது மெஸ்ஸினா என்று சிசிலியா, இத்தாலியனுடைய ஒரு தீவு, அங்கே தான் வந்தது. அந்த சமயத்தில் 1221ஆம் ஆண்டு ஒரு பெரிய பேரவை, அந்த காலத்திலே பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, 2000 பேர் புனித பிரான்சிஸ் அசிசியாரோடு ஒன்று கூடி ஒரு கூட்டம் நடந்தது. பாருங்கள், அவர்களுடைய சபையை பற்றி, வளர்ச்சியை பற்றி, நற்செய்தி அறிவிப்பதை பற்றி. அந்த சமயத்தில் இவரை வந்து அது முடிஞ்சு போய் நீ இரு, இவரை பற்றி ஒன்றுமே தெரில, வெளிநாட்டுக்காரரு, போர்ச்சுகல், அந்த காலத்தில் பரவாயில்ல, எல்லாம் லத்தீன்லேருந்து வந்தது, போர்ச்சுகீஸு, இத்தாலிய மொழி எல்லாம் மிக நெருக்கமானது. இத்தாலியனும் அவர் அங்கே வந்து கற்றுக்கொண்டிருப்பார். வந்து ஒரு ஊரில் நீ போய் சமைக்கணும், பெருக்கணும், துவைக்கணும், சும்மா ஜெபம் பண்ணு, ஒரு சின்ன கம்யூனிட்டியில், ஒரு சின்ன இல்லத்தில் அவர் வந்து போட்டாங்க. அமைதியாக இருந்தார். என்னடா இது, வேத சாட்சியாக மறிக்க நாம் நினைத்தோமே, எல்லாம் வீணாய் போய்விட்டதே, பிரபு குடும்பத்தில் பிறந்தேனே, அகுஸ்தினார் மடத்திலே வளர்ந்தேனே, கடவுளுக்கு என் மீது அக்கறையே இல்லையா, வாழ்க்கை இப்படி வெறுமையாக இருக்கிறதே, சாதாரண இந்த மடத்திலே என்று கடவுள் எப்படி உயர்த்தினார் பாருங்கள். ஒரு குரு பட்டம், மறையுரை கொடுக்க வேண்டியவர் வரவில்லை. ஒரு பக்கம் டொமினிக்கன் ஃபாதர்ஸ் தான், இன்னொரு பக்கம் பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ் தான். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் பிரசங்க வைக்கணும். இவங்க கடைசியாக என்ன, இவருடைய தலைவர் நீ தான் வைக்கணும்னு இவர்கிட்ட சொன்ன உடனே கீழ்ப்படிந்த மறையுரை கொடுத்தாரே பாருங்கள். என்ன ஞானம், என்ன பக்தி, என்ன ஆற்றல், என்ன துடிப்பு, என்ன தூய ஆவியால் நிறைக்கப்பட்டிருந்த அவருடைய வல்லமை புரிந்து கொண்டார்கள். அன்றையிலிருந்து தான் நீ இறை வார்த்தை அறிவிக்க வேண்டாம் என்ற கட்டளை, அதை தாண்டி எல்லா சபையினுடைய மாணவர்களுக்கும் இறையியலை கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுத்தார். ஆனால் இருந்தாலும் கடைசியாக தன்னுடைய அழைப்பு ஊர் ஊராக சென்று, கோயிலில் இடம் பற்றவில்லை என்றாலும் மன்றத்திலே நின்று, தெருவிலே நின்று, பெரிய இடங்களிலே இருந்து இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை பயணித்தது பாருங்கள்.
21லேருந்து 31 வரைக்கும், 1231 வரைக்கும் தான். எத்தனை புதுமைகள், எத்தனை போதனைகள், எத்தனை வல்ல செயல்கள். 36 வயசு. நம்மள எத்தனையோ பேருக்கு 36 முடிஞ்சு போச்சு. இன்னும் சில பேருக்கு 36 வரப்போகுது. வரவங்களாம் நான் 96 வரைக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அந்தோணியார் கோயிலில். எவ்வளோ நாள் இருக்கிறன்றது முக்கியம் இல்லை தாயே. இருக்கிற நாட்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். இங்கே வந்து புனித அந்தோணியாரை நாம் நினைக்கின்ற போது ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அவர் யாருக்காக வாழ்ந்தாரோ அவருக்காக நான் வாழ்வேன். அவருடைய மதிப்பீடுகளை, விழுமியங்களை நான் பின்பற்றுவேன் என்று உறுதி கொண்டு அந்தோணியார் எத்தனையோ புதுமை செய்கிறாராம். அதில் முக்கியமான புதுமை நம்முடைய மனமாற்றம், உங்களுடைய மனமாற்றம், என்னுடைய மனமாற்றம். அதுதான் மிகப்பெரிய புதுமை. ஏதாவது காணாமல் போச்சுன்னா நானே கூட வேண்டியிருக்கேன். அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு ஜெபம் சொன்னால் உடனே அந்த பொருள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி காணாமற் போனதை கண்டுபிடிக்கிற அந்தோணியார். அவருடைய ஜெப புஸ்தகத்தை யாரோ திருடிக்கிட்டாங்க, அப்புறம் அது கிடைச்சிது. அதை வச்சு தான் வந்து இந்த பழக்கம் வந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அது என்னுடைய ஆசை. ஆண்டவரே, உம்மிடமிருந்து நான் காணாமல் போய்விட்டேனே, என்னுடைய பாவத்தினால் என்னை கண்டுபிடியும் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் எல்லாரும், எத்தனையோ பேர் நம்முடைய வீட்டிலே காணாமல் போய்விட்டார்கள், நம் இதயத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். உடல் அளவிலே இருக்கிற இடம் தெரியும், ஆனால் தொலைத்து விட்டீர்கள் எத்தனையோ பேரை. அவர்களையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இந்த புனித அந்தோணியாருடைய புதுமை. பாருங்கள், நாம் எல்லாரும் காணாமற் போயிருக்கிறோம். ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்படும் விதத்தில் அவரை அணுக வேண்டும். நாம் எல்லாரும் எத்தனையோ பேரை காணடித்து விட்டோம், அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் அந்தோணியாருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஆண்டவர். இன்னொரு பக்கம் 1000 எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, பைபிளை படிங்க, பைபிளை கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க. சொல்லி சொல்லி சளைச்சி போயாச்சு இல்லையா? அன்னைக்கு அப்படித்தான் அந்தோணியார் அந்த ரிமினி என்ற ஊரில் அந்தோணியார் பிரசங்கத்தை கேட்கவே மாட்டேன்னாங்க. கோச்சிக்கிட்டார் போல இருக்கு அந்தோணியார். போய் கடல் ஓரமாக நின்று போதிச்சார். அப்போ வந்து மீன்கள் எல்லாம் அந்தோணியாருடைய போதனையை கேட்கிறது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசியுங்கள். சில சிறுபத்தில் நான் பார்த்துருக்கேன், அந்தோணியார் கையில் பைபிளோட, அப்புறம் அந்தோணியார் கையில் இயேசு குழந்தையோட. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதுவா நகரில் அந்த அந்தோணியார் சிறுபம் ஒன்று இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து இயேசு குழந்தை இந்த வலது கையில் இருக்கும், இந்த இடது கை இப்படி நீட்டி இருக்கும். நான் அங்கே போயிட்டு அந்தோணியார் இந்த இடது கையை பிடிச்சிக்கிட்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்தோணியாரே, நீ இயேசு குழந்தையை தாங்கி கொண்டிருக்கிறாய், இயேசுவை நீ பெறுகிறாய், உம்மிடமிருந்து நான் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். பாருங்கள், அந்தோணியார் ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய நண்பர் கதவு வழியாக பார்த்தாராம். அப்போ வந்து இயேசு குழந்தையை தாங்கி இருப்பது போல இருந்ததாம். பாருங்கள், அதை வந்து அந்தோணியார் வெளியே வந்து யார்ட்டையும் சொல்லாத என்று சொல்லி இருக்கிறார். இயேசு குழந்தையை தாங்கிய புனித அந்தோணியார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு தெரியும். நோய் நீங்க வேண்டும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், இன்னும் மகிழ்ச்சி வேண்டும், சில குடும்பத்தில் திருமணம் ஆகணும், சில பேருக்கு குழந்தை பிறக்கணும், சில பேருக்கு வேலை கிடைக்கணும். கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய புனிதர் இந்த ஜான்சன் பேட்டை புனித அந்தோணியார் வழியாக நிறைய அற்புதங்களை
செய்வார். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் இதயம் விரும்பி தேடுவது இன்றைக்கு கிடைக்க வேண்டும் என்று பக்தியோடு நான் வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். மறந்து விடாது. இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றும் நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக நாம் எல்லாரும் தொடக்கத்தில் நம்முடைய தந்தை ஸ்டான்லி சொன்னது போல ஒரு அந்தோணியார் இருந்தால் போதும், உலகமே மாறிடும். சாமியார் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்தோணியாராக மாறணும். ஆண்களும் மாறணும், பெண்களும் மாறணும். அந்தோணியாருடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசித்த முதல் வாசகம் எசையா 61ஆம் அதிகாரத்திலிருந்து பாருங்கள். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தனக்கு பொருத்தி பார்த்தார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லி பாருங்கள். இது அந்தோணியாருக்கும் பொருந்தும். நாம் எல்லாருமே திருமுழுக்கினால், அதற்கு பிறகு உறுதி பூசலால், ஆண்டவரின் ஆவியால் நிறைந்திருக்கிறோம். என்ன செய்யணும்? நற்செய்தி சொல்லணும், நற்செய்தியாக வாழணும். இதுதானே அழைப்பு. நற்செய்தி தானே அவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை தானே சொன்னார். நாம் எத்தனை பேருக்கு சொல்லுகிறோம்? நாம் எல்லாரும் உள்ளம் உடைந்தவருக்கு மருந்தாக வேண்டும், ஆறுதலாக வேண்டும், நலமளிக்க வேண்டும். அதுதானே நம்முடைய அழைப்பு. நாம் எல்லாரும் சிறைப்பட்டோருக்கு, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாக வேண்டும். இதுதானே நம்முடைய அழைப்பு. ஆண்டவர் இயேசுவுக்கு பொருந்தியது, அந்தோணியாருக்கும் பொருந்தியது. பிரியமானவர்களே, இதை மறந்து விடாதீர்கள். அந்தோணியாற்ற வந்தால் மட்டும் போதாது. அவர் விவிலியத்தை தெரிந்திருந்தார், விவிலியத்தை அறிவித்தார். நானும் என்னால் இயன்ற அளவு ஆண்டவருடைய செய்தியை அறிவிப்பேன், என்னுடைய வார்த்தையால் அறிவிப்பேன், வாழ்வால் அறிவிப்பேன் என்று நாம் எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும். அன்னைக்கு பாருங்க, 1231 இறந்தார், ஜூன் மாதம் 13ஆம் தேதி. அதனால்தான் அந்த நாளில் அவருடைய திருவிழா. அடுத்த வருஷம் பெந்தகோஸ்தே திருநாள் அன்னைக்கே புனிதராயிட்டார். இப்படி ஒரு வருஷத்திலே புனிதரானார். திருத்தந்தை அவரை அறிந்திருந்தார், அவருடைய புனிதத்துவம் தெரிந்திருந்தது. இந்த காலத்தெல்லாம் ஒரு வருஷத்தில் யாரும் புனிதர் ஆக முடியாது. புனித அந்தோணியார் தான் அத்தகைய வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்த வாழ்வு. பாருங்கள், நம் எல்லாருக்கும் இது பொருந்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் நம்ம சீடர்களை இயேசு அனுப்புவதை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தியில் மட்டும் 2 தடவை சீடர்களை அனுப்புகிறார். ஒரு தடவை 12 பேர் அனுப்புனார். ஆனால் இன்னைக்கு கேட்ட பகுதி 72 பேர். அதனால் நினச்சிக்காதீங்க, சாமியாருங்க சிஸ்டருங்க தான் நற்செய்தி அறிவிக்க. 72 பேருன்னு சொல்லும்போது இந்த ஜான்சன் பேட்டை கோயிலில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்க எல்லாரையும் ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த பகுதி வழியாக இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார். ரொம்ப நேரம் ஆகுது நினைக்காதீங்க. இந்த குறுகிய பகுதியில் ஒரு 10 கருத்துக்கள் நமக்கு முன்வைக்கப்படுகின்றன. முதல் கருத்து என்ன தெரியுமா? காட் நீட்ஸ் அஸ். நாம் கடவுளுக்கு தேவைப்படுகிறோம். நீங்கள் தேவை, நான் தேவை, இந்த அருள் பணியாளர்கள் தேவை, அருள் சகோதரிகள் தேவை. நான் எதுக்கு இருக்கிறேன், ஏன் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன், வீணாக இருக்கிறேன், வெட்டியாக இருக்கிறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. இன்னையிலிருந்து யூ ஆர் நீடட் பை காட். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் எசையா 43:4. யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை ஐஸ் அண்ட் ரிமைன் ஆனர்ட் அண்ட் ஐ லவ் யூ. நீ நம் கண்களுக்கு விலையேற பெற்றவர், மதிப்புக்குரியவர், உன்மீது அன்பு கொண்டுள்ளோம். ஆண்டவருக்கு நாம் தேவை. ஆகையினால்தான் அவர்களை அனுப்புகிறார். மறந்துடாதீங்க. யார் மதிக்கலனாலும் கவலைப்படாதீங்க. என் அன்பார்ந்த மக்களே, அன்றைக்கு அந்தோணியார் தேவைப்பட்டார். நீங்களும் நானும் கடவுளுக்கு தேவை. மற்றவங்க நீலாம் ஏன் வெட்டியாக இருக்கிற என்று சொல்லலாம், கவலைப்படாதீர்கள். ரெண்டாவது, நம்ம எல்லாரும்
நம்முடைய பலம் போதாது. நான் சொல்லுவேன் இதையும், என் பலம் போதாது, என்னால் எதுவுமே முடியாது. உன் பலம் எனக்கு இருந்தால் சாமி உலகமே தாங்காது. நம்முடைய வல்லமை போதாது. வெற்றி காண, நல்ல விதமாக வாழ்க்கையை நடத்த போதவே போதாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜெபம் செய்ய வேண்டும். புனித அந்தோணியார் ஜெபித்தார். இன்றைக்கு இயேசுசாமி சொல்லுகிறார், அறுவடையும் மிகுதி, வேலையாட்கள் குறைவு, எனவே ஜெபியுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மீண்டும் புனித அந்தோணியார் நம் எல்லாரையும் ஜெபிக்க சொல்லுகிறார். மூன்றாவது பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. சில பேருக்கு நல்லா சமைக்க தெரியும், சில பேருக்கு ரசம் வைக்க தெரியும், தோசை சுட தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. படிக்க தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும், உற்சாகப்படுத்த தெரியும். அதையும் இன்றைக்கு கோ யுவர் வே, உன்னுடைய திறமைகளை பயன்படுத்து ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். பாருங்கள், அதே சமயத்தில் ஆண்டவர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லவில்லை. உன்னுடைய அழைப்பு வாழ்விலே, உன்னுடைய குடும்ப வாழ்விலே உனக்கு ஆபத்துக்கள் உண்டு, அதனால் மறந்துடாத. ஆனால் உண்மையாயிரு. துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையாயிரு என்று ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அடுத்தது பாருங்க, எப்போதும் குறிக்கோள் உன் கண் முன்னே இருக்க வேண்டும். அதனால் அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, ஆடுறது, பாடுறது. சில பேர் போய் கடைக்கு போயிட்டு வான்னா ஒரு மணி நேரம் கழித்து வருது. ஏமா பக்கத்தில் தானே இருக்குது, இல்லை வழியில் யாரோ இருந்தாங்க பேசிட்டு, போன அனுப்பின வேலையை விட்டுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இவ்வளோ லேட்டாக வரியே என்று நாம் திட்ட வேண்டியிருக்கிறது. குறிக்கோளை மறந்து விடாது. ஆண்டவர் இன்றைக்கு சீடரை அனுப்பும்போது எவ்வளோ பேர் குறிக்கோளை மறந்துவிட்டு திசை மாறுகிறார்கள். அப்படி மாறக்கூடாது. பாருங்கள், முக்கியமான நோக்கம், பர்பஸ் ஆஃப் த மிஷன் ஆண்டவர் சொல்றார். அமைதி, சமாதானம், இறை ஆட்சி அருகில் உள்ளது, அதை மறந்துடாதீங்க. அதற்காகத்தான் அனுப்புகிறேன். ஏழாவது, ஈட் வாட் இஸ் செட் பிஃபோர் யூ. நேரத்தை வீணாக்காது. 1000 சாப்பாடு வேணும், 1000 விதம் வேணும் என்று உனக்கு நான் கொடுத்திருக்கிற வேலை நற்செய்தி அறிவிப்பது. அது வேணும், இது வேணும், ஜனங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எதை கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுங்க. எட்டாவது, தோல்விகள் வரலாம், மனம் தளர்ந்து விடாதே ஆண்டவர் சொல்கிறார். சில பேர் தோல்வியினால் மனமொடிந்து போய் விடுகிறார்கள். நான் ஆசிரியர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பணிவை கற்றுக் கொடுங்கள், துணிவை கற்றுக் கொடுங்கள், சோர்ந்து போக விடாதீர்கள். அடுத்தது 9வது, ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போதும் யூ ஆர் கால் டு பெர்சிவியர், விடாமுயற்சியோடு தொடர்ந்து செல்ல வேண்டும். ஒரு ஊரில் ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல, அடுத்த ஊருக்கு போ, தூசியை தட்டிட்டு போ ஆண்டவர் சொல்வது. கடைசியாக ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாயிருங்க, இறை ஆட்சி இருக்கிறது, உங்களுக்கு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி அனுப்பினார். உங்களையும் என்னையும் இதே செய்திகளை சொல்லி நற்செய்தியின் தூதுவர்களாக அனுப்புகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, இந்த 2வது வாசகம் அருமையான பகுதி. பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்றார், இன்றைக்கு மீண்டும் இந்த நல்ல நாளில் நினைவுபடுத்துகிறேன், உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அந்தோணியார் கெஞ்சி கேட்டார், நான் கெஞ்சி கேட்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை, மாணவர்களை, மாணவிகளை கெஞ்சி கேளுங்கள். என்ன கேட்கிறார்? உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள். நல்ல ஆசிரியரார், நல்ல மேனேஜரார், நல்ல சாமியாரார், நல்ல கணவராயிரு, நல்ல மனைவியார், நல்ல பிள்ளையார், உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள். பாருங்கள், இதுதான் முதல் செய்தி. அதுக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் மீண்டும் மீண்டும் எனக்கு அதுதான் ஆசை. சில குடும்பங்களில் சண்டை, பேச்சுவார்த்தை இல்லை. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஏன் பெற்றோர் பிள்ளைகள், மற்ற உறவுகள், மாமியார் மருமகள், எங்கே பார்த்தாலும் சண்டையாக இருக்குது.
சில நேரத்தில் இந்த சில குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாயிருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் திண்டுக்கல்லில் ஆரியநல்லூரில் ஒரு 7 பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள். ஒவ்வொரு மே மாதமும் எல்லாருடைய பிள்ளைங்களும் ஒரு 40 பேருக்கு சாப்பாடு போடணும். ஒரு மாதம் எல்லாம் ஒன்றா வந்துடுவாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை பார்க்கும்போதே எனக்கு மகிழ்ச்சி பாருங்க. இப்படி ஒன்றாக இருக்கிறீர்களா? யாரையாவது ஒதுக்கி விட்டீர்களா? இன்றைக்கு பவுல் நமக்கு திருப்பி சொல்லார், யாரையும் ஒதுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது, நன்மை வாங்க முடியாது, உன் ஜெபம் கேட்காது. மீண்டும் மீண்டும் இது ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிற ஒரு பகுதியாக பாருங்கள். பவுல் இந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் 3 அதிகாரத்தில் ஒரு இறையியல் கருத்துக்கள், கடவுளுடைய அன்பு, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி 3ல் நல்லா இருங்க, ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மனைவியரே, கணவர்களே, பிள்ளைகளே, எரிந்து விழாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், இதைத்தான் சொல்றார். ஒன்றாயிருங்கள். அதில் இன்னைக்கு என்ன சொல்றார்? மனத்தாழ்மை. எப்போ ஒன்றா இருக்க முடியும்? தாழ்ச்சியாக இருக்கணும், அடுத்தவங்களை மதிக்கணும், எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை என்று உணரணும். கனியோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், அமைதியோடு இருங்கள். அவன் தான் பவுல் இன்னைக்கு சொன்னார். 7 தடவை ஒரே 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 சொல்றார். 7 தடவை சொல்றார். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஒரே எதிர்நோக்கு, உடல், தூய ஆவி, ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு, ஒரே தந்தை கடவுள். ஒன்று 7 தடவை இன்னைக்கு நம்ம கேட்டோம். போகிற போக்கில் நம்ம சில பேர் கேட்கவே மாட்டோம். ஒன்றா இருக்கணும். யாராவது இன்னைக்கு என்னுடைய மறையுரையை கேட்டு என் வழியாய் வெளிப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மன்னிக்க போகிறேன், சமாதானமாக இருக்க போகிறேன், இன்றைக்கே ஒரு SMS பண்ணுறேன், இன்றைக்கே ஒரு ஃபோன் பண்ணுறேன், இந்த உறவு விரிசல் சரியாக இருக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொன்னால்தான் அது மிகப்பெரிய மாட்சிமை ஆண்டவருக்கு. அந்தோணியார் செய்கின்ற புதுமை. அன்பார்ந்த மக்களே, மன்னித்து விடுங்கள், ஒரே 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 என்று இன்றைக்கு பவுல் சொல்லுகிறாரே பாருங்கள். நம்மிடம் இருப்பவை எல்லாம் கடைசியாக இப்படி தான் முடிக்கிறார். எத்தனை கொடைகள், எத்தனை திறமைகள், எல்லாருக்கும் திறமை. சில பேர் சொல்லுவாங்க, யூ ஆர் வெரி டேலண்டட், எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு. இன்னைக்கு பவுல் சொல்றார், எல்லாம் மக்களை கட்டி எழுப்ப, உருவாக்க, மகிழ்ச்சி தர, ஆறுதல் தர. பிரியமானவர்களே, கோடி அற்புதர் அந்தோணியார் உங்கள் குறைகளையெல்லாம் தீர்த்து வைப்பாராக. அதை விட அதிகமாக இந்த இறைவாக்கு பகுதிகள் சொல்வது போல இவற்றின் வழியிலே வாழ்ந்து புனித அந்தோணியாரை பிரதிபலிப்போமாக. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசையப்பர், புனித அந்தோணியார், அனைத்து புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.